மேங்கோ வச்சு ஒரு ஆந்திரா ஸ்டைலில் ஒரு மேங்கோ தால் செய்யலாமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிற உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி மாங்காய் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருந்துச்சு. சரி, மாங்காய் வச்சு ஒரு மாங்காய் பருப்பு, நம்ம ஊரில் சொல்லணுன்னா இது மாங்காய் பருப்பு சாதம், ஆந்திரா சைடில் சொல்லுவாங்க இது தால் சொல்லுவாங்க. அதனால் மேங்கோ தால் நம்ம வைக்கிறதாங்க பேர். அதுக்கு நல்ல மேங்காவை நல்லா தொளி சீவிட்டு நல்லா பீஸ் பீஸாக நறுக்கிக்கோங்க. துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு எந்த பருப்புனாலும் சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால ஒரு மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் கூட 2 மிளகாய் இல்லை வத்தப்பொடி என்னன்னாலும் ஸ்பைஸியாக சாப்பிட்ணுன்னா நீங்கள் சேர்த்து நல்லா 4-5 குக்கர் விசில் விட்டு நல்லா மசிச்சு விட்டுட்டு தால்சத்தை போட்டால் முடிஞ்சதுங்க. மேங்கோ தால் 2 நிமிஷத்தில் அது வச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபி. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தால்சத்துக்கு எப்பவும் போடுற நம்ம கடுகு இது தான். தால்சம் போடுறத நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் தால்சம் நீங்கள் எப்படி தால்சம் பண்ணுவீங்களோ அப்படி போட்டு சூடாக சாதத்தில் இந்த மேங்காய் தாளை ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டு அப்படி இருக்குங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷுக்கு எதுவுமே தேவையில்ல. வேணும்னா அப்பளம் பொரிச்சிக்கிடலாம். எனக்கு இதுவே நல்லா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் நான் சைட் டிஷ்க்கு வச்சு சாப்பிடலை. என்ன ஸ்பூன் வச்சு வரன்னு வைக்கிங்களா, கொஞ்சம் சூடாக இருந்துச்சு. அதனால் லேசாக கிளறி விட்டுட்டு அதனால் கையை வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.